அண்டமெல்லாம் விளங்குகின்ற ஒப்பற்ற சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியின் பல்வேறு ரூபங்களை நாம் பூஜித்து வருகின்றோம். செந்தமிழ் நாட்டில் வாழ்ந்தும் இருக்கின்ற சித்தர்கள், சித்த புருஷர்கள் இறை நிலையை அடைய வேண்டி யோக முறைகளையும் பூஜை முறைகளையும் பின்பற்றி வந்தனர். சிவ வழிபாடு செய்த அனைத்து சித்தர்களும் வழிபட்ட ஒப்பற்ற தெய்வமானவள் பாலாதேவி என்று சொல்லப்படுகின்ற வாளை. அவளது அருளினால் அனைத்து சித்த புருஷர்களும் இறைநிலையை அடைந்தனர். இந்த வாளையம்மனின் வழிபாடு ஒரு சிறு குழந்தையின் வழிபாடு. குழந்தை ரூபத்தில் பாலா திரிபுர சுந்தரி என்று அவள் வழங்கப்படுகிறாள். பெண்மை என்றாலே சக்தி, வீரம், ஞானம், தாய்மை, கருணை என்று அனைத்து குணங்களும் நிரம்பி இருக்கின்ற சக்தியாக அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட கருணை மிகுந்த பாலாதேவிக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவிலை அமைதியான இடத்தில் சென்னை ஈசிஆரில் பட்டிப்புலம் என்ற இடத்தில் கட்டியிருக்கிறார்கள். குழந்தை தெய்வமாக பாலா இங்கிருந்து திருவருள் புரிகிறாள். இங்கே ராஜராஜேஸ்வரி மற்றும் தேவி கருமாரியும் இணைந்து அருள் புரிகின்றனர். இந்த கருமாரி அம்மனின் எழிலை சொல்ல இயலாது. வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளும் கருவாரியை அன்பின் மிகுதியில் கனிந்து அழைக்கிறார். பக்தர்களுக்கு அருள் புரியுமாறு கெஞ்சுகிறார் குருஜி. அவரது குரலுக்கு செவிசாய்த்து கருணை கூர்ந்து தனது சிரத்தில் இருந்து பூக்களை எல்லாம் சிதறுகிறாள். பிறகு மீண்டும் குருஜி அவளை மனமிறங்கு என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது கருமாரி அம்மன் தன் கழுத்தில் இருக்கும் மிகப்பெரிய மாலையை அப்படியே பக்தர்களுக்கான அருளாக கீழே விழும்படி செய்கிறாள். இது எங்காவது காண கிடைக்குமா? எப்படிப்பட்ட அரிய காட்சி இது! உடலெங்கும் புல்லரித்து போகும் வண்ணம் இந்த தெய்வ அருளின் நிதர்சனத்தை காண கண்கோடி வேண்டும். அனைவரும் வாருங்கள், இந்த பாலா திரிபுர சுந்தர பீடத்திற்கு வாருங்கள், அருளாசி பெறுங்கள், அமோகம் பெருகட்டும்.